ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் போன வாட்டி வந்ததுக்கும் இந்த வாட்டி வந்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. குறிப்பாக இந்த என்ட்ரி எக்ஸிட் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் பர்சனலாக அனுபவித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோடு கூட நான் எந்த ரூட் வழியாக இந்தியாவுக்கு வந்தேன் அண்ட் அதில் வந்து என்னென்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த ரூட்டை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் வழியாக போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. நான் புக் பண்ணும்போது இந்த டிக்கெட் நான் புக் பண்ணும்போது ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. மிடில் ஈஸ்ட்டில் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிடுச்சு இல்லையா, வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்ததுனால நிறைய அந்த ஏர்போர்ட்டே ஷட் டவுன் அப்படின்ற நிலைமை தான் அப்போ இருந்துச்சு. அதனால் அப்போ முக்கால்வாசி பேர் வந்து இந்த ரூட் வழியாக தான் போனாங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்து போகிறதுனால என்ன பாசிட்டிவ், அதில் என்ன நெகட்டிவ் அண்ட் உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி இந்தியா ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் போய் இறங்கின உடனே நமக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் வேணும். அண்ட் முக்கால்வாசி பேர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அஃபோர்டபுளாக அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து க்ரோபோ மணி. க்ரோபோ மணியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு USD to INR அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் வருதோ அதுக்கு ஆல்மோஸ்ட் எப்பயுமே ஈக்குவலண்ட்டாகவே க்ரோபோ மணியில் இருக்கும். அண்ட் சில நேரத்தில் ஃபெஸ்டிவல் சீசனோ இல்லை அவங்க ஆஃபர் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் என்ன ரேட்டு காமிக்குதோ அதை விட 10 or 20 பைஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ அவங்க NRI அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் NRI அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அனுப்புறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிய இந்த கோடை யூஸ் பண்ணி கியூமுலேட்டிவாக ஃபஸ்ட்டு $500 அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு $25 அமேசான் கிஃப்ட் கார்டு கிடைக்கும். ஸோ இப்போ ட்ராவலுக்கு வருவோம். யூஸ்வலாக இந்த என்ட்ரி எக்ஸிட் ரூல் வரும்போது எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு 1-2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா முன்னாடியே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் வந்து பேசினாங்க. ஆக்சுவலாக நான் ட்ராவல் பண்ணது ஹாத்ஃபீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா ஏர்போர்ட். இது வந்து வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ஏர்போர்ட். அதனால் அந்த ஏர்போர்ட் வழியாக நான் ட்ராவல் பண்ணேன். அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 hours முன்னாடி ஒரு 5-6 hours முன்னாடி போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும், நீங்கள் 4-5 hours முன்னாடியில் போகணும் அவசியம் இல்லை. நார்மலாக வந்து நீங்கள் 4 hours இல்லை 3 hours இந்த மாதிரி போவாங்க இல்லை, அந்த மாதிரி போனாலே போதும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த TSA நார்மலாக நம்ம வந்து செக்இன் பண்ணதுக்கப்புறம் பேக்கேஜ் செக்இன் பண்ணதுக்கப்புறம் TSA செக்யூரிட்டி செக் வந்து போவோம். அந்த செக்யூரிட்டி செக்கில் போகும்போது நார்மலாக தான் இருந்துச்சு. போன வாட்டி இருந்ததுக்குள்ளே இந்த வாட்டி வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இங்கே எங்கே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் TSA தாண்டி கேட்டுக்குள்ளே போகும்போது அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த போர்டிங் பாஸ்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போதே அது வந்து உங்கள் ஃபேஸ் வந்து அங்கே வந்து கேப்சர் பண்ணிவிடுது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் தான் இந்த என்ட்ரி எக்ஸிட் வந்து கேப்சர் பண்ணப்படும் அப்படிங்கிற அந்த நோட்டீஸ் வந்து அங்கே ஒட்டியிருந்தாங்க. ஆனால் இதுவே நீங்கள் TSAவில் வந்து ஆர்பிஎஸ்லே முதல்ல என்ன நோட்டீஸ் எல்லாம் இருக்குமோ அதே நோட்டீஸ் தான் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ TSA செக் பாயிண்ட் வழியாக போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஆனால் இந்த கேட்டு கிட்ட போகும்போது அவங்க ஒரு பயோமெட்ரிக் மாதிரி வந்து ஒரு கேமரா வச்சுருந்தாங்க இல்லையா, அது இந்த ஃபேஷியல் ஃபீச்சரை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி தான் அந்த நோட்டீஸில் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அதை வந்து US கவர்மெண்ட் CBP வந்து நாங்கள் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டீஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் ஒரு எக்ஸ்ட்ரா செக் வந்து இருந்துச்சே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு இதுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. மேபி அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1-2 வாரத்துக்கு புது ப்ராசஸ் வரும்போது அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேயாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அப்படி இருந்திருக்கலாமே தவிர. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. அதனால் நார்மலாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு எந்த டைமுக்கு போவீங்களோ அதே டைமுக்கு போனாலே கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நான் அட்லாண்டாவிலேருந்து பாரிஸ்லேருந்து மும்பைலேருந்து சென்னை இந்த ஐட்னரி தான் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மிடில் ஈஸ்ட் வழியாக தான் போவேன். முக்கால்வாசி வந்து கத்தார் ஏர்வேஸை தான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு ஏர்லைன்ஸை நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில்வர், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டியரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். அதில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் செக்இன் இருக்கும், உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி போர்டிங் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ்னால ஒரு ஏர்லைனில் இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த முக்கால்வாசி நான் கத்தார் ஏர்வேஸ் கூட தான் ஸ்டிக் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் ஆப்வியஸ்லி இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்டில் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஏர்லைன்ஸே வந்து க்ளோஸ்ட், அந்த ஏர்போர்ட்டே வந்து க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால யாருமே அது வழியாக போகலை. நாங்களும் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புறதுனால நாங்கள் வந்து இந்த ரூட் யூரோப் வழியாக போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் அப்படிங்கிறது 1 மாதம் முன்னாடி வரைக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க டிரான்சிட் வீசா எடுக்கணும். இது வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதாவது
குறிப்பாக சொல்லப்போனால் April 10, 2026க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு அவங்க கன்ஃபார்மாக வந்து ஏர்போர்ட் டிரான்சிட் வீசா வந்து எடுக்கணும், இல்லைனா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா US, கனடா, ஜப்பான் ஆர் சென்ஜன் கண்ட்ரீஸ், இந்த கண்ட்ரீஸில் ஏதாவது வேலிட் வீசா வச்சுருந்தீங்கன்னா அவங்க அந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் மற்றபடி நார்மல் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து டிரான்சிட் வீசா இஸ் அ ரிக்வயர்மெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு ஃபேமஸான கேஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆம்ஸ்டர்டாம் வழியாக ட்ராவல் பண்ணும்போது ஆம்ஸ்டர்டாமில் வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ரீபுக் பண்ணி கொடுப்பாங்களே, அந்த ஏஜென்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஆம்ஸ்டர்டாம்லேருந்து பாரிஸ் போயிட்டு பாரிஸ்லேருந்து இந்தியா போகிற மாதிரி அவர் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா வீசா வந்து கிடையாது. அவங்க I-94 எக்ஸ்டென்ஷன் தான் இருக்காங்க. ஏன்னா I-94 அப்படிங்கிறது யூஎஸ்குள்ளே மட்டும்தான் வந்து அது வேலிட். அந்த யூஎஸ் கண்ட்ரியில் மட்டும்தான் அது வந்து வேலிட் ஸ்டேவாக கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர, நீங்கள் வந்து வெளியே போனீங்கன்னா I-94லாம் அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. யூஎஸ் வீசாவை பார்ப்பாங்க, எக்ஸ்பைர்ட் அவ்வளோதான் டன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் அந்த வீசா வச்சுக்கிட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் போக முடியாது. I-94 நான் வந்து லீகலாக வந்து யூஎஸ்ஸை ஒர்க் பண்ண முடியும், நான் ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் வெளி கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது. அவங்க வந்து வேலிடாக வந்து பாஸ்போர்ட்டில் வீசா எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அலவுட் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அதனால் பாரிஸ்க்கு போய் வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் டிரான்சிட் வீசா எங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னா, ஒரு டிரான்சிட் வீசா இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, இந்த ஏர்லைன் பண்ண தப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாளித்து வந்துட்டாங்க. ஆனால் அது ஒரு ஹேசல் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேஸ் வந்து முதல்ல வந்து நடந்திருக்கனால பாரிஸ் வழியாக நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க. ஆனால் ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் இமானுவேல் மேக்ரான் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ண வந்தார். அப்போ வந்து நாங்கள் என் நார்மல் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் கூட ஏர்போர்ட் டிரான்சிட் வீசா இல்லாமல் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே மட்டும் வந்து நீங்கள் டிரான்சிட்டுக்காக நீங்கள் போகலாம், ஏர்போர்ட் விட்டு வெளியே போக முடியாது. ஏர்போர்ட் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சா நீங்கள் வந்து டூரிஸ்ட் வீசா வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் வழியாக போகிற மாதிரி இல்லை. ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் வழியாக போகிற மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் 3 ஃப்ளைட் மாதிரி போகும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் லேவர் இருந்தால் கூட அது வந்து உங்கள் ட்ராவல் டைமில் ஆட் ஆகும், கொஞ்சம் வந்து டயரிங்காக இருக்கும். இது மிடில் ஈஸ்ட் அப்படின்னா கத்தார் வழியாக போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேருந்து அட்லாண்டிலேருந்து தோஹா போய்டும். தோஹாலேருந்து ஒரு 4 மணி நேரம் கேப்பில் வந்து சென்னை போய்டும். ஈஸியாக இருக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 21 ஹவர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து போயிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6-7 மணி நேரம் மேலேயே வந்து நீங்கள் டிரான்சிட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஐட்னரி வந்து இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு லெக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அட்லாண்டாலேருந்து பாரிஸ் அது வந்து டெல்டா ஃப்ளைட்டு. இந்த இருக்கிற இந்த 3 லெக்லேயும் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது இந்த டெல்டா ஃப்ளைட் தான். ஏன்னா அவங்க வந்து வைஃபையே வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அன்லிமிட்டட். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் வைஃபை. முக்கால்வாசி ஏர்லைனில் அவங்க வைஃபை ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஃப்ரீயாக இருக்காது. நீங்கள் வந்து ஃபுல்லாக எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம், இல்லை வந்து இமெயில் அனுப்பிச்சிக்கலாம், தவிர நீங்கள் வந்து வீடியோவோ அந்த மாதிரி பெருசாக எந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் டெல்டா ஃப்ளைட்டில் என்னால் யூடியூப் வீடியோவே வந்து ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. எந்த ஒரு ஒரு ஹேசலும் இல்லாமல் யூடியூப் வீடியோ வந்து தாராளமாக அப்படியே வந்து ப்ளே ஆச்சு. அந்தளவுக்கு வந்து டெல்டா ஃப்ளைட் இருந்துச்சு. ஆனால் இதில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வைஃபை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெல்டா ஐடி வந்து இருக்கணும். விச் மீன்ஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெம்பர் நம்பர் கிடைக்கும். அந்த மெம்பர் நம்பர் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வைஃபை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு டெல்டா ஃப்ளைட்டில். அண்ட் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மற்ற ஏர்லைனில் கம்பேர் பண்ணி கத்தாரில் போகும்போது நான் பார்த்துருக்கேன் அந்த போர்ஷன் எவ்வளோ இருக்கும்னு, அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் டெல்டா ஏர்லைனில் வந்து. அந்த இது 2 மட்டும்தான் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம் அப்படின்னு நான் சொல்லலாம். மீதி எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. அடுத்து பாரிஸ் ஏர்போர்ட்டில் நீங்கள் லவுஞ்ச் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் வந்து பல ஏர்போர்ட்டில் போயிருக்கேன், எவ்வளோ லான்ச்சஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு லவுஞ்ச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்க லவுஞ்ச் தான். ஏன்னா இதில் பாரிஸில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெர்மினல்ஸ் இருக்கும். அண்ட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, உங்களோட ஃப்ளைட் கனெக்டிங் ஃப்ளைட் எந்த டெர்மினலில் இருக்கோ அந்த டெர்மினலுக்குள்ளே மட்டும்தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா டெர்மினலுக்குள்ளே போகும்போது அங்கே வந்து ஒரு செக் இருக்குது. அவங்க ஸ்கேன் பண்ணி உங்கள் போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃப்ளைட் வந்து இந்த டெர்மினல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நோ பாஸ் நீங்கள் இந்த டெர்மினல் உங்கள் ஃப்ளைட் இல்லை, உங்கள் ஃப்ளைட் வந்து பக்கத்து டெர்மினல் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே அனுப்பிச்சிடுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லவுஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு டெர்மினல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களோட கனெக்டிங் ஃப்ளைட் வந்து டெர்மினல் 2வது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து டெர்மினல் 1க்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த டெர்மினல் 2ல் கனெக்டிங் ஃப்ளைட் எங்கே இருக்கோ அந்த டெர்மினல் என்ன லான்ச் இருக்கோ அந்த லான்ச் உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போய்க்கலாம். இப்படி தான் வந்து விஷயங்கள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போகிற டெர்மினல் வந்து எங்களோட
லவுஞ்ச் பார்த்தீங்கன்னா பக்கத்து டெர்மினல். நான் போக ட்ரை பண்ணேன். அவர் ஸ்கேன் பண்ணிட்டு நோ நீங்கள் வந்து பக்கத்து டெர்மினல் போங்க, உங்களோட கனெக்டிங் ஃப்ளைட் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நான் அவர்கிட்ட வந்து பேசவும் ட்ரை பண்ணுறேன். அவருக்கு வந்து ஃப்ரெஞ்சை தவிர இங்கிலீஷ் அவ்வளோ சரியாக புரிய மாட்டேங்குது. அதனால் வந்து அவர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து இல்லை நான் தப்பாக மாறி வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து என்னை வந்து நீங்கள் அப்படி போங்க, நீங்கள் கீழே இறங்கி நீங்கள் ஃப்ளைட் அந்த ட்ரெயின் ஏறி நீங்கள் பக்கத்து டைமில் இறங்கி வந்து சின்ன பிள்ளை மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறாரு. நான் வந்து இல்லை என்னோட லவுஞ்ச் வந்து இங்கே இருக்குன்னா அவர் இல்லை லவுஞ்ச் அங்கேயும் இருக்குது, நீங்கள் அந்த லவுஞ்சுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன டேரக்ட் பண்ணார். சரி வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த லவுஞ்சுக்கு வந்துட்டோம். இருக்கிறதுலே தி ஒஸ்ட் லவுஞ்ச் அப்படின்னா அந்த பாரிஸில் போன அந்த லவுஞ்ச் தான். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோட்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹோட்டல். நீங்கள் வந்து போயிட்டு வந்து ஸ்டே பண்ணலாம். ஒரு ரூம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிரான்சிட் நடுவில் நீங்கள் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா அந்த ரூமில் போய் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த லாபியை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4-5 சேர் போட்டு ஹாட் ஃபுட்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சு அவங்க வந்து ப்ரையாரிட்டி பாஸில் வரவங்களுக்கு வந்து எப்படி இருந்தால் கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரன் தான் பே பண்ண போகிறோம். அதனால் இது வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்ச மாதிரி இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஃபேன்சியாக இருக்கணும். உள்ளே போனீங்கன்னா அதை விட சேர்ஸ் கூட நல்லா இல்லை, ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கூட ஸ்டே பண்ணல. போனோம், உட்காந்தோம், வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டெர்மினலில் போய் வெயிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரான்ஸ். அது வந்து பாரிஸ்லேருந்து மும்பை போகிற ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்லேயே வந்து வைஃபை இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடையாது. டெல்டா மாதிரி வந்து ஃபுல் ஆக்சஸ் கிடையாது. இங்கே வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோஸ் அனுப்ப முடியாது, இல்லை ஆடியோ மெசேஜ் அனுப்ப முடியாது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் எம்பிஸ் எடுக்கும் இல்லையா, அதனால் அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. வெறும் மெசேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து அதில் வந்து இருந்துச்சு. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயம் வந்து இங்கே ஸ்பெஷலாக இல்லை. நார்மலாக எல்லா ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி இங்கே வந்து இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் மும்பையில் நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் வந்து ஓசிஐ கார்டு உங்கள் குழந்தைக்கு வந்து ஓசிஐ கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக இருக்கிற ரெக்குவயர்மெண்ட் புதுசாக என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் போர்ட்டல் இருக்குது. அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு QR கோடு வந்து பிடிஎஃபாக ஃபார்ம் ஆகும். அந்த QR கோடு வந்து நீங்கள் இமிக்ரேஷனில் நீங்கள் செக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த QR கோடு வந்து கேட்பாங்க அப்படின்றது ரிக்குவயர்மெண்ட். நானும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். என் பொண்ணுக்கு வந்து ஓசிஐ கார்டு இருக்குது, அதனால் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க இமிக்ரேஷன் செக்கில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டாம்பிங் பண்ணும்போது அவங்க வந்து நீங்கள் அந்த இது ரெஜிஸ்டர் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் 12 எடுத்து காமிக்க வந்து பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் ஓகே அப்படி அதை பார்க்க கூட இல்லை. அவங்க அதை செக் பண்ண பண்ணிட்டீங்களா ஓகே ஃபைன் டன் அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்து இமிக்ரேஷன் செக் வந்து இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி எப்பயுமே வந்து மும்பை ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல்லேருந்து நீங்கள் டொமஸ்டிக் மாறும்போது இந்த பேக் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி கஸ்டம்ஸ் வழியாக கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு வந்து நீங்கள் செக்இன் பண்ணணும். அண்ட் முக்கால்வாசி இந்த ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த கஸ்டம்ஸ் தாண்டி நீங்கள் வந்தீங்கனாலே பக்கத்துலேயே வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு யூ கேன் ரீசெக் இன் ஹியர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து ஆல் த வே ஃபைனல் டெஸ்டினேஷன் வரைக்கும் வந்து செக்இன் பண்ணியிருப்பீங்க. அதனால் இங்கே வந்து நீங்கள் வந்து திருப்பி ரீசெக் பண்ணணும் அவசியம் இல்லை. அங்கேயே வந்து பேகேஜ் ட்ராப் ஆஃப் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பேகேஜ் ட்ராப் ஆஃப் ஏரியாவில் நீங்கள் வந்து பேகேஜ் வந்து ட்ராப் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கியூ மாதிரி நிற்கும். அங்கே ஒரு நேரத்தில் ஒரு ரூல்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த கியூக்கு போங்கம்பாங்க, அந்த கியூக்கு போவாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒரு வாட்டி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் அந்த பேகேஜ் ஹேண்ட்லிங் ஏரியா நீங்கள் மும்பை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியே அந்த டிரான்சிட் முடிச்சுட்டு அந்த கஸ்டம்ஸ் முடிச்சு நீங்கள் வெளியே வரும்போதே சைட்லேயே இருக்கும். நீங்கள் அங்கே வந்து போயிட்டு வந்து பேக்கை ட்ராப் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிடலாம். அண்ட் இன்னொன்று இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டை வந்து நீங்கள் எந்த டெர்மினல் அப்படின்னு வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இங்கே வந்து 2 டெர்மினல் இருக்குது. அந்த 2 டெர்மினலில் நீங்கள் வந்து பஸ் வசதியும் இருக்குது. நீங்கள் ஒரு டெர்மினல்லேருந்து ஒரு டெர்மினல் போனோம் அப்படின்னா அவங்களே வந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் போன வாட்டி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலும் இந்த வாட்டி வந்து எந்த டெர்மினல் அவங்க வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் ஒரு வாட்டி வந்து டிக்கெட்டை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஷார்ட்டாக சொல்ல போனால் மிடில் ஈஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்காது. கொஞ்சம் டயரிங்காக இருக்கும். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் வழியாக போகிறது வந்து ரிஸ்க் அப்படிங்கிறதுனால இந்த ரூட் வந்து சூஸ் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலோ இல்லை இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு கேஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வரவங்க அதை பார்த்து படித்து பயன்பெறட்டும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர் சப்ஸ்கிரைப்.